ஃபுல் ஆஃப் பேஷன். அவர் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ்ல இண்டஸ்ட்ரி. எனக்கு வந்து ஆக்சுவலாக 4வது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும், பட் 4 படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் சார். உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. அப்புறம் சக்தி சீதாபுரம் ரொம்ப வருஷமா நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிட்டு இருக்கு. அண்ட் படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால ஏதோ எல்லாம் சொல்றல, அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நம்ம பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட அவர் பண்ணோம்ல, ஸோ அது படம். அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன். பூபதி நம்மால் தான். மை பெஸ்ட் விஷஸ். இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு. அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படத்துலையும் நல்ல சாங் இருக்கு, அது வரும் கூடிய சீக்கிரம். இந்த படத்துலையும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தத விட நல்லா ரீச் ஆயிருக்கு. வெரி குட் அஸ்வின். இன்னும் நீங்க நிறைய போக வேண்டி இருக்கு. ஒண்டர்ஃபுல் ஜாப். மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் ரோபோ சங்கர் ஃபர்ஸ்ட் நம்ம பேக் டு ஃபார்ம்ல வந்திருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் வெரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட், பண்டில் ஆஃப் டேலண்ட். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ. அப்புறம் கேமராமேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்றேன் கணேஷ் கிட்ட. நமக்கு சுத்தமா ஐடியா இல்லை, ஆனா வேற ஏதோ படம் சொன்னாங்க, அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு க்ளோஸா பார்த்துனா சூப்பர் கணேஷ். இன்னும் நிறைய பெரிய பெரிய படம். பிரில்லியன்ட் கணேஷ். டன் வண்டர்ஃபுல் ஜாப். நல்ல கேமராமேன், வெரி ஃபாஸ்ட். அப்புறம் கதை கேட்டு ஏதோ பண்ணும்போது கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்டேன் சார், இப்படியே என்ன அது வேணும். அந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தா தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும். அந்த இன்வால்மெண்டோட பண்ணாரு கணேஷ். தேங்க்யூ கணேஷ். வண்டர்ஃபுல் ஜாப். அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியோட இந்த டீமோட போறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போ சார்லி சாமி ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது சின்ன பொண்ணா இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த ஆஸ்திரேலியா சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னங்க இந்த ஷேடோ படுது இருக்குங்க, ஐயோ இன்னும் இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்க. பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரியா வந்தமா பண்ணமா எல்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியும்ன்றத அதை பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட், டூ குட். அப்புறம் மேடம் அவங்க வெரி சைலண்ட் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஆச்சு. அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டா உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க. இது ஏன் இப்படி, என்ன இது அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் இதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஐ என்ஜாய்ட் இட். அதே மாதிரி இன்னொரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அபிராமி, அவங்க பேர் அபிராமி, அவங்களுக்கும் மரியான்னு 2 பேர் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்ல, ஏன்னா இந்த டெட் பாடியோட இருந்து பண்ணும்போது இந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுவும் பண்ணக்கூடாது, பட் ஃபைட் நம்ப வைக்கணும். 2 பேருக்கும் அந்த 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்னு மேத்யூ, இன்னொன்னு நம்ம தினேஷ் பையன், நம்ம தினேஷ் ஆக்டர் தினேஷ், தளபதி தினேஷோட பையன். பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர். அவங்க டீம் வெரி குட். எல்லாருக்கும் நன்றி. ஜாலி ஜிம்கான 22 நவம்பர் ரிலீஸ் ஆகுது, பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.